அன்பானவர்களே, கர்த்தருடைய வெளிச்சம், அந்தோடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சம், கர்த்தருடைய வேதமே நமக்கு வெளிச்சம். இந்த உன்னதமான பரிசுத்த வேதாமத்தை நம்முடைய கையில் நம்பி தந்தாரே, அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் எல்லா விதமான துயரங்களையும் போராட்டங்களையும் நீக்கி நம்மை நல்வழிப்படுத்தி செம்மையான பாதையில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை அவளோடு காத்திருக்கிற உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து தேவன் இப்பொழுது உங்களோடு இடைப்பட இருக்கிறார். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தேவனுடைய வெளிச்சம் இங்கே எப்படி வெளிப்பட்டது பார்த்தீங்களா? அற்புதமாக ஆண்டவர் சொல்கிறாரு தன் தாசனை பார்த்து, நீ எழுந்து. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணுமா? நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து அதுபடியே உங்களுடைய ஊழிய பாதையில், உங்கள் குடும்ப காரியத்தில், உங்கள் வியாபாரத்தில் கர்த்தர் நியமித்ததை அப்படியே செய்து முடிக்கணும்னா இந்த அனுபவம் ஒவ்வொருக்கும் தேவை. அது என்னன்னா, கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறார், நீ எழுந்து. உன்னை எழும்பக்கூடாதபடி தடை பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன? அதை குறித்து நான் பல முறை பல கோணங்களை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஒருவேளை சரீர சோர்வாக இருக்கலாம், அல்லது மனதில் உள்ள பயமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே நம்மை தாக்கக்கூடிய தீய சக்திகளாகிய அந்த பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களமாக இருக்கலாம். காரியம் எதுவாக இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் சொல்ல, நீ எழுந்து. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் போது உங்களை உறங்க வைத்த அந்த பலவீனத்தின் ஆவி உங்களை ஆவிக்குரிய வெளிச்சத்தில் கொண்டு போகக்கூடாதபடி உங்கள் கண்களை குருடாக்க பார்த்து தானே அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை, ஒரு இருளை உண்டு பண்ண சாத்தானின் தந்திரங்கள்லாம் இப்போ நிர்மூலமாவதை நான் பார்க்குறேன். நீ எழுந்து. என் அன்பானவர்களே, இப்பொழுது கூட தொடர்ந்து இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தை காண ஆண்டவர் என்னை எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு நேராக வழி நடத்தினார். வாசிக்கலாமா? எசேக்கியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். உன் கால் ஊன்றி நில், உன்னோடு பேசுவேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரசன்னமாகி இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது அவர் பேசுவார். ஆமாம் அன்பானவர்களே, இங்கே எசேக்கியேல்ங்கிற தம்முடைய தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நில், நான் உன்னோடு பேசுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வந்திருக்கிற தடுமாற்று காரணம் என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு முதல் 2 வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் என் கண்கள் கண்டதே. அப்போ இது வரைக்கும் பார்க்க முடியல இல்லை ஏசாயா? ஏன்னா உனக்கு ஒரு தேவைன்னா அந்த ராஜா பார்த்துக்கிடுவார். உனக்கு ஏதாவது ஒரு விருப்பம்னா அவர்கிட்ட சொன்ன போதும் அவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த உசியாங்கிற ராஜாவை மரணத்துக்குள்ளே நடத்தினார். அதோடைய விளைவு ராஜாதி ராஜாவை அவருடைய தீர்க்கதரிசி காண வைத்தார். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் சோசன் பை காட். இதை பார்த்து கொண்டிருக்க சிலர் குழம்பி போயிருக்கிறீங்க. இன்னும் எனக்கு ஏன் இந்த வேலை ஸ்தலத்தில், ஏன் இந்த வீட்டில், இந்த ஊழிய பாதையில் இப்படி ஒரு காரியம் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நிதானித்து போங்கள். உங்கள் மாமிச விருப்பத்தபடி ஓடாதீங்க, வெக்கப்பட்டு போவீங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறார், நீ காலூன்றி நில், நான் பேசுவேன். இதோட அர்த்தம் என்ன? அந்த ஜெபத்திலே நில், விசுவாசத்திலே நில், பரிசுத்தத்திலே நில். அடுத்தது தேவனை அறிகிற அறிவிலே கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த திவ்ய குணங்களாகிய மனத்தாழ்மையோடு நில். நிச்சயமாய் உன்னோடு பேசுவார். பொறுமையோடு நிற்பாயானால், கர்த்தருடைய சமத்தில் காத்திருந்து நிற்பாயானால் அவர் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துவார். இந்த கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி எழுந்து நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையில இனி எதுக்கும், உலகத்து கவலைக்கோ, உலக பலவீனங்களுக்கோ, மனுஷர்களுடைய தூட்டுதலான வார்த்தைகளுக்கோ இடம் தராதிங்க. சோர்ந்து போகாதீங்க.
எழுந்து நில்லுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு பேசுவார். ஜெபிக்கலாமா? அற்புதமான தேவனே, இந்த வார்த்தையின்படி அருமையான நம்முடைய தாசர்களை எவ்வளோ அருமையாக நடத்தினீரப்பா. இன்னொரு ஊழியத்தின் லெவலில் அனாயிண்டிங்கில் போகணுன்னா கூட முதலாவது நீர் பேசினால் தானப்பா நடக்கும். காலூன்றி நீர் நான் பேசுவேன்னு சொன்னீர். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழுந்து நிற்கக்கூடாதபடி ஆண்டவரே தடை பண்ணுகிற சத்துருவெல்லாம் கண்டித்து கொள்வீரா. உடைய அனாயிண்டிங் வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் சமாதானத்தை தார். இவர்களை சோறுடைய வைத்த வியாதி, விபத்து, கஷ்டம், தரித்திரம், கடன் சுமையை மாற்றிப்படும். அற்புதம் செய்யும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு எல்லா சூழ்நிலையிலும் எப்படி நின்றாரோ அதே போல் அவரை முன்னுதாரணமாக வைத்து பிரயாணப்படுங்க. நிச்சயம் ஜெயம் உங்களுக்கு உரிதாய் மாறும். காட் பிளஸ் யூ.